Hi friends, இன்னைக்கு algebraல ஒரு important sum பத்தி discuss பண்ண போறோம். Which of the following statements are true? So options are there exist A belongs to M2 of R orthogonal has 2 as eigenvalue. So M2 of R ங்கறப்ப A வந்து M2 of R ங்கறதா இருந்ததுனா orthogonal இருந்ததுனா eigenvalue வந்து 2 ன்னு சொல்றாங்க. There exist A belongs to M2 of R orthogonal has I as eigenvalue. இதுக்கு வந்து orthogonal value வந்து eigenvalue வந்து I ன்னு சொல்றாங்க. There exists A as orthogonal, then norm of x ax is equal to norm of x அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் எந்த ஆப்ஷன்ஸாக ட்ரூவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆர்த்தோகனல்னா என்னன்னு தெரியணும். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் ஐ ட்ரா another diagram because everything I have written, so it will be confused for you. So I will draw here. For example, so this is your x line. So can I tell it is a real axis? Yes. So இது real axis. இப்போ இந்த லைனை வந்து நான் என்ன சொல்லுவேன்னா imaginary axis. ஸோ இது வந்து ரியல் ஆக்சிஸ் எக்ஸு, இது வந்து ஒய் வந்து இமேஜினரி ஆக்சிஸ். இப்போ இதில் ஒரு யூனிட் சர்க்கிள் ஒரு டயக்ராம் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இங்கே வந்து ஒரு யூனிட் சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். 1 to -1ல் ஒரு சர்க்கிள். ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸில் லைனில் பாஸ் ஆகணும்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ரியல் லைனில் பாஸ் ஆகிற வேல்யூ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கியூ மேட்ரிக்ஸ் ஆர் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா இந்த வேல்யூஸ் ஐகன் வேல்யூஸ் வந்து இந்த ரியல் ஆக்சிஸ் லைனில் தான் வேல்யூ வந்து இருக்கும். ஸோ அகெயின் ஐ ரிப்பீட், symmetry, not skew symmetry, symmetry and Hermitian matrix. ஸோ சிமெட்ரியும் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸோட வேல்யூஸ் வந்து ஐகன் வேல்யூ வந்து இந்த ரியல் ஆக்சிஸ் லைனில் தான் பாஸ் ஆகும். வேறஸ் ஸ்கியூ சிமெட்ரி ஸ்கியூ ஹெர்மிஷியனாக இருந்ததுன்னா இமேஜினரி லைன் இந்த ஒய் ஆக்சிஸ் இல்லை, இந்த வேல்யூஸ் வந்து ஐகன் வேல்யூ வந்து இந்த லைனில் தான் பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன்று நில்பொட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா நில்பொட்டன்ட்டோட வேல்யூ 0,0. ஸோ இது வந்து ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகும். ஸோ ஆரிஜின் 0 தான் நில்பொட்டன்ட்னு சொல்லுவோம். ஒரு மேட்ரிக்ஸ் வந்து நில்பொட்டன்ட் சொன்னீங்கன்னா இட்ஸ் அ 0 மேட்ரிக்ஸ். ஸோ இட் இஸ் 0,0 இங்கே தான் இருக்கும் அதோட நில்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ். ஐடம்பொட்டன்ட்னா என்ன கேட்டிங்கன்னா 0 to +1 வரைக்கும் பாஸ் ஆகிறது தான் ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அகெயின் ஐ ரிப்பீட், சிமெட்ரி மேட்ரிக்ஸ் அண்ட் தென் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் வந்து ஐகன் வேல்யூ வந்து இந்த ரியல் ஆக்சிஸ் லைனில் பாஸ் ஆகும். அண்ட் தென் ஸ்கியூ சிமெட்ரி ஸ்கியூ ஹெர்மிஷியன்னா இந்த இமேஜினரி லைன் இருக்குல்ல அந்த லைனில் பாஸ் ஆகும். அண்ட் தென் நில்பொட்டன்ட்டுங்கிறது இந்த ஆரிஜின் வழியாக, தட் இஸ் 0 மேட்ரிக்ஸ். அண்ட் தென் ஐடம்பொட்டன்ட்ங்கிறது 0 to 1 இந்த வேல்யூஸில் ஐகன் வேல்யூ வந்து 0 to 1 இருக்கும். ஐடம்பொட்டன்ட்டோட மேட்ரிக்ஸ் வந்து 0 to 1. அண்ட் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னால் இப்போ தான் வரும். ஸோ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னால் இட்ஸ் நத்திங் பட் இந்த பவுண்ட்ரி வேல்யூஸ், இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் இருக்குல்ல இந்த பவுண்ட்ரி வேல்யூஸில் தான் இது வந்து இருக்கும். ஸோ இதோட லாம்டா வேல்யூ மாடுலஸ் ஆஃப் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் லாம்டா கண்டுபிடிச்சோம்னா 1ன்னு வரும். யூனிட்டரி மேட்ரிக்ஸும் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸும் இட்ஸ் அ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள், தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் லாம்டா ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் involuntary matrix. It lies between the 1 and -1. அப்படிப்பட்ட மேட்ரிக்ஸ் பேர் தான் involuntary matrix. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்கிறது ஆர்த்தோகனல். இப்போ வந்து ஆர்த்தோகனல்னால் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் அண்ட் இட் ஷுட் பி வேல்யூ ஷுட் பி 1 ஆகிருக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, நவ் ரீட் இட். தேர் எக்ஸிஸ்ட் A belongs to M2 of R orthogonal has 2 as eigenvalue. Orthogonal value 2 இருக்குமா? No, it is 1 only possible. So option A is wrong. Now check for the second one. There exists A belongs to M2 of R orthogonal has I as eigenvalue. இப்போ I ன்னு எடுத்தால் இமேஜினரியில் இங்கே பாஸ் ஆகும். இதுக்கு அப்சல்யூட் வேல்யூ போட்டு பாருங்கள், I value is equal to 1. So orthogonal value வந்து 1 தான் இருக்கணும். We are getting 1. So option B is true.
Next one, there exists A is orthogonal, then norm of AX is equal to norm of X. So இது வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ norm of X வந்து எப்படி எழுதுவோம்னா x, x ன்னு எழுதுவோம். ஸோ norm of AX ஸ்கொயர்டுன்னு போட்டேன்னா எப்படி எழுதுவேன், AX, AX, A வெளியே எடுத்தாச்சு, அப்போ x, AXன்னு வரும். இப்போ இந்த வெளியே எடுக்கிறப்ப டிரான்ஸ்போஸ் ஆகிடும், வெளியே எடுக்கிறப்ப A into A transpose x, xன்னு வரும். A into A transpose we know very well. A into A inverse வந்து ஐன்னு எடுப்போமா, தட் இஸ் ஐடென்டின்னு எழுதுவோம். ஸோ இங்கே வந்து A into A transpose நம்மளுக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும், எக்ஸ் ஐடென்டி மேட்ரிக்ஸோடு நம்ம என்ன போட்டாலும் நம்மளுக்கு அந்த வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ எக்ஸ், எக்ஸில் வந்து நார்ம் எக்ஸ்ன்னு எழுதலாமா, நார்ம் எக்ஸ். ஸோ நார்ம் ஆஃப் AX is equal to norm of X. ஸோ இதுவும் ட்ரூ. So option B and C are true, friends. That is, there exists A belongs to M2 of R orthogonal has I as an eigenvalue. There exists A as orthogonal, then norm of AX is equal to norm of AX. So in the concepts எல்லாம் பார்த்துக்கோங்க. Thank you.